வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறார்கள் திமுகவின் முக்கியமான வேட்பாளருக்கு அப்போலோ மருத்துவர்கள். யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர்? என்ன காரணத்திற்காக 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறார்கள்? அப்படி என்ன ஆகிவிட்டது திமுகவின் வேட்பாளருக்கு? இதை பற்றின தெளிவான துல்லியமான வீடியோவை தான் இது இருக்க போகுது மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக நமது சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி, மூத்த குடி அமைச்சர்களும் சரி, எல்லாருமே ஏப்ரல் 19ஆம் தேதி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக தீவிரமாக வாக்கு சேகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே திமுகவுடைய ஒரு முக்கியமான வேட்பாளர் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவருக்கு உடல்நிலை குறைவு காரணமாக அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார். யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வேறு யாரும் இல்லைங்க, KN நேரு அவர்களுக்கு தான் தற்போது உடல்நிலை படும் மோசமாகிவிட்டது மக்களே. இவரை அப்போலோ மருத்துவர்கள் அவசரமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் இவருக்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகள் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் அவருக்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்திருப்பது உண்மை தகவல் கிடையாது, வதந்திகள் மட்டுமேன்றதில் இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா தேர்தல் வேலைகள் இன்னும் நிறைய இருக்கக்கூடிய வேளையிலே தற்போது அப்போலோ மருத்துவமனையில் KN நேரு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் தொகுதியை யார் பார்க்க போகிறார்கள், யார் பிரச்சாரம் செய்ய போகிறார்கள் என்று பெரும் கவலையுடன் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே பல சர்ச்சைகளில் வரப்போகிற எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆக போகிறார்கள் என்று தெரியவில்லை மக்களே. ஏன்னா பல சர்ச்சைகளில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் அமலாக்கத்துறையிடம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது. அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக அரசியலை பற்றின நியூஸ் நம்ம தொடர்ச்சியாக நமது அரசியல் நியூஸ் சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.